ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான நல்ல வார்த்தை ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை அவர் நிரப்புவாராக. ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இயேசப்பாவால உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப முடியும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம் வாழ்க்கையிலே நம்முடைய பலத்தினாலே நம்பிக்கை பெருகாது. நம்முடைய பலன், நம்முடைய விசுவாசம், நாம் ஒரு காரியத்தில் நமக்கு அது சக்ஸஸாக போகும், அது முடியும், வெற்றியாய் முடியும்னா நான் நம்புவோம். அது சுய பலத்தினால் வருகிற நம்பிக்கை. கட்டாயம் இது முடிஞ்சிடும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஆனால் சில காரியங்கள் நம் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. அது நடக்குமா, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடக்க வைப்பது, அந்த நம்பிக்கையை நமக்கு தருவது, நடக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தின் நம்பிக்கையும் தருவது பரிசுத்த ஆவியின் பலத்தினால் வருகிற நம்பிக்கை. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் சுய பலத்தினால் நாம் எதையும் நாம் நம்பினோம்னா அது அழிந்து போய்விடும். அது நிலையான நம்பிக்கையா இருக்காது. ஆனால் கர்த்தரை நாம் நம்புவோம் என்றால், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் நம்ம மேல் நம்பிக்கையிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருப்போம் என்றால், உங்கள் பலத்திற்கு மிஞ்சின வருத்தமான பாரம், நீங்கள் பிழைப்போம் என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ சூழ்நிலை போய்கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த சூழ்நிலையில் நீங்க மரித்தோரை எழுப்புகிற ஜீவனுள்ள தேவன் மேல் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உண்ட நம்பிக்கையினாலே அவர் மேல் நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படும் போது அவர் என்ன செய்வார்? மரணத்திலிருந்து உங்களை தப்பு வைப்பார். இப்போதும் தப்பு வைப்பார், இனிமேலும் தப்பு வைப்பார். உங்கள் பிரச்சனைகளே உங்களை அப்படியே விட மாட்டார், அதிலிருந்து கை தூக்கி எடுப்பார், தப்பு வைப்பார். நான் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்ப போறேன் நீங்க நினைக்கலாம். அன்று அந்த ஜனங்களை, அந்த சீஷர்களை தப்புவித்த தேவன் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் உங்கள் அருகாமையில் உங்கள் கரங்களை பிடித்தவராய் இருக்கிறார். அவர் உங்களை கரத்தை பிடித்த தேவன் உங்களை கைவிடுவதற்காக பிடிக்கல, உங்களை தப்புவிப்பதற்காக அவர் பிடித்திருக்கிறார். அவர் உங்களை கட்டாயம் இப்படிப்பட்ட இக்கட்டான பிரச்சனைகளிலிருந்து, சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தப்புவிப்பார், தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அவர் மேல் நீங்க நம்பிக்கையா இருங்க. ஆகவே இப்போதும் நாம் இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா, சுய ஞானத்தினால் உண்டான நம்பிக்கை இல்லப்பா, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் அவர்கள் வாழ்க்கையில இன்னைக்கு நம்பிக்கை பெருகட்டும் அப்பா. அந்த நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டான எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்கப்பா. சந்தோஷமும் சமாதானமும் விசுவாசத்தினால மாத்திரமே நாங்கள் உண்டாகும் என்று பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இக்கட்டான காரியங்கள், இக்கட்டான சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற உம்மேல் நம்பிக்கை வைத்து, தங்கள் மேல் நம்பிக்கை வைக்காதபடி உம்மேல் நம்பிக்கை வைத்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க இந்த நாளில் கிருபை செய்யுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இயேசுவே, எங்களுடைய பலன் ஒன்றுக்கும் உதவாத தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினால் இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கை பெருகப்படுங்கப்பா. நம்பிக்கையில ஒருவேளை விசுவாசத்தில் குறைவுபட்டு இருப்பார்கள் என்றால் விசுவாசத்தை இந்த நாளில் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பிசாசை ஜெயித்து ஜெயமெடுக்க இந்த நாளில் கிருபை செய்யுங்க. அதற்கான அபிஷேகத்தை இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் ஜெயமாய் நீர் முடிங்கப்பா. இப்பொழுதும் தப்புவிக்கிறீர், இனிமேலும் தப்புவிப்பீர் என்ற இந்த நம்பிக்கையோடு வாழ நீர் கிருபை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.